என்ன கேட்டமா? நீ அப்பாக்கு மட்டும் செஞ்சு தாரு, நான் ஜூஸ் செஞ்சு தரேன். எனக்கு மட்டும் என்ன செஞ்சு தர மாட்டேன், அப்பாக்கு மட்டும் செஞ்சு தாரு. அவ கோவத்தை இப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதுதான் இதுல ஒரு பெரிய காமெடியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சரிங்களா? அது சடனாக பிளான் பண்ணனால என்னால் வீடியோலையுமே முன்னாடி சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு நாள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அதுக்கு மறுநாள் நாங்கள் பஸ்ஸில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம். அக்காவோட பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேருக்குமே வெளியில் ஒரு சில பொருள் எடுத்தாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு என் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு சின்ன டாலர் மாதிரி ஒன்று எடுத்தேன். இது வந்து இங்கே ப்ராப்பராக போடுவாங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்ககிட்ட காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அது மாதிரி ஒரு சின்ன கோல்டு பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் எப்போதும் போல் இங்கே வந்து இந்த மாதம் 14, 15 வந்து ரொஜோன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இருக்குது. அதுக்கு வந்து எல்லோரும் கண்டிப்பாக பலாப்பழம் சாப்பிடுவாங்க. அப்புறம் எப்போதும் போல தான் நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க, ஸ்வீட் ஏதாவது செய்வாங்க, அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிற கல்ச்சுரல் ட்ரிங்க்ஸு. என்ன அது? பலாப்பழம். பலாப்பழம் என்ன சொல்கிறேன் சொல்லு. நம்ம வீட்டில் இருக்குல்ல போனோம், அதுதான். என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் காசு கொடுத்து இல்லை, அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கேருந்து கொடுத்து விட்டுருப்பாங்க போல். இன்னும் ஒரு 2-3 நாளில் அது பழுத்துரும், நல்ல பெரிய பழம். அது வாங்கிட்டு வந்த அன்றைக்குமே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையுமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்கிற கல்ச்சுரல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த பெரிய ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஹண்டியாக பண்ணுவாங்க. அது நம்ம வீட்லேயும் செஞ்சோம் அப்படின்னா வீடியோலாம் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் எதுலேயுமே நான் பேச முடியாது. வீட்டுக்கு அவங்கவுங்கன்னு வந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டை பற்றி ஏதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. இல்லாட்டி ஊரில் ஏதாவது ஒன்று நடக்கிறத பற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சலாகவே இருக்குங்க. அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த தடவை பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே என்னோட பிபி வந்து 200க்கு மேலே கூட நிற்கும். அப்படி இருக்குங்க ஒரு மாதிரி. நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன்ல, அதனால் அப்படி சொல்கிறேன். நம்ம என்ன தான் பிஸியாக சமைச்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்தோடனே அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சு அதை கொடுத்து இன்னும் வேணுமா அது வேணுமா, ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதாப்பா சத்தியமாக எனக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஊருக்காரங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது வேலையோடு முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வேலையும் அதிகம், டென்ஷனும் அதிகம். ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் கூட சரி தனியாக தானே இருக்காங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பச்சை மிளகாவை இதில் கொடுத்தது எனக்கு பிடிக்கல, உப்பு இப்படி கொடுத்தது எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ரீசன் வரும். நிறைய பார்த்துட்டேன், அதனால் எனக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் செய்கிறதுக்கு. பார்க்கலாம் இந்த தடவை எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அக்கா வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து அவங்க டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்தனால காலையில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போய் குளிச்சுட்டு வந்திருந்தோம். வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்து புளி சாதம், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் வேறு செஞ்சுருந்தேன். வீடியோ எடுத்துருக்கலாம். அக்கா ரொம்பவே மாறி இருப்பாங்க. 2வது நாள் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம்ல, அப்போது நீங்கள் அக்காவை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்கள போட்டு எதுக்கு நச்சரிக்கிறோன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டதுமே அக்கா தூங்கிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், எப்படா ஒரு நாள் இப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுன்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் இருந்தேன். நல்லா இருக்கு. பாருங்க, சிரின்னு சொன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சிரிச்சோம் அப்படின்னாலும் பேய் மாதிரி சிரிக்கிறேனா. அதனால அக்காவை டிஸ்டர்ப் பண்ணல. மறுநாள் போயிட்டு கடையில் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோன்னு சொல்லி பாருங்கள். இப்போ உதலால் நகை கடைக்கு முன்னாடி இருக்கோங்க. நான் அக்காவோட 2 பொண்ணுங்க, தேஜு, என்னோட நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து வந்தோம். இவ்வளோ பேர் வந்தனால பைக்கில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸில் தான் வந்தோம். எங்கள் ஊர் பக்கத்தில் 9:40க்கு ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு உதலாக்கு வருங்க. அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறது 1:15க்கு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் தான் நாங்கள் வந்திருந்தோம். என்னன்னு தெரியல, இந்த தடவை கடைக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொரு இடத்துலேருந்து நாங்கள் எடுத்த பொருளை உங்ககிட்ட காமிப்பேன். முதல்ல பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு. அது ரொம்ப பெருசாக இல்லை. நாங்கள் போன டைமில் கடை மட்டும்தான் இருந்தது. அங்கே போகிறதுக்காக தேடி அலைஞ்சதுலே டயர்டாயிட்டோம். அதனால் ரசின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் மாதிரி
தேங்காய் பூவெல்லாம் போட்டிருக்கோம். அதில் பூஸ்டெல்லாம் கலந்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். எப்போயாவது ஒரு டைம் ரெசிபி காமிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ எக்ஸிபிஷன் போடுற இடத்துக்கு முன்னாடி இருக்கும். இது வந்து பிக் பஜார்னு இருக்குது. இப்போதைக்கு கடை மட்டும்தான். ஈவினிங் நைட் டைமில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் போல். உள்ளே போகிறோம், பார்க்கலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதுமே நான், என்னோடய சின்ன மாமியார், அப்புறம் நாத்தனார் 3 பேருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். அதுவுமே ஒரு மேலா எக்ஸிபிஷன் போட்ட இடத்துக்கு தான். ஆனால் வரும்போது கையில் ரத்தத்தோடு வந்த ஞாபகம் இருக்குங்களா? அந்த பஸ்லேயுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இப்போ போனதுமே ப்ரைவேட் பஸ்ஸுங்க. எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் இல்லாட்டி 12 கிலோமீட்டர் வரும். 20 ரூபா வாங்கினாங்க. சரிங்களா? நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சைடு 2 சீட்டு, இன்னொரு சைடு 3 சீட்டுலாம் இல்லை. 2 சைடுமே 2 சீட்டு தான். இருந்துமே நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, இப்போது சீட்டில் உட்காராமல் நிற்கிறவங்க வந்து ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் சைடு திரும்பி தானே நிற்பாங்க. அப்படி நிற்கிறவங்களுமே இடிச்சிட்டு நிற்கிற அளவுக்கு தாங்க ஸ்பேஸ் இருக்கும். அதில் கண்டக்டர் போனால் எப்படி இருப்போன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு க்ளீனிங்காகவும் இருக்காதுங்க. இன்னொன்று சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்கு போட்டுட்டு துப்புறது, அது அப்படியே அந்த கரையெல்லாம் ஜன்னல் ஓரமாக இருக்கும். நம்ம ஊர்லேயே எனக்கு எலுமிச்சம்பழம் தேவைப்படும். அப்போது இங்கே இருக்கிற பஸ்ஸில் யோசிச்சு பாருங்கள். அதனாலே எனக்கு பஸ்ஸில் வீடியோ எடுக்க அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வந்து இங்கே கோல்டு ரேட்டு அப்புறம் சில்வர் ரேட்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். மேலே இருக்கிற லாக்கெட் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கிறது 480 கிராம் 7800 வந்தது. சரிங்களா? கீழே இருக்கிற அந்த பேபி செயின்னு இருக்குல்ல, 2 பேருக்குமே வெள்ளி செயின் எடுத்திருந்தோம். அது ஒரு செயின் வந்து 1800 சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே $2 எடுத்திருந்தோம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ளவர் டிசைன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விநாயகர் டிசைன் 2, அதுவுமே $2க்கு 1800 சொன்னாங்க. எல்லாமே அதில் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பாப்பாவுக்கு எடுத்தது 1/2 கிராமில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி என் பாப்பாவோட அந்த காது குத்து விலாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை தெரியணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு 2 இயருக்கு முன்னாடி. ஆமாம், ஒரு 2 வயசும் இந்த மாதிரி டைமில் தான் எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு காது குத்துனப்போ அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் நடக்காது. அக்கா தான் ஒரு சின்ன டாலர் ஒன்று சிவப்பு கலர் கயிறில் போட்டு விட்டுருப்பேன். அந்த டாலர் இவங்க எடுக்கும்போது 3000 சில்லறங்க. அந்த டாலர் இப்போ நாங்கள் மாற்றும் போது 4100 எவ்வளோ சொன்னாங்க. நான் மேற்கொண்டு 4000 ரூபாய் கொடுத்தேன். அதில் ஒரு 200 கம்மி. 1/2 கிராமில் இந்த டாலர் ஒன்று எடுத்திருந்தேன். இங்கே இதுக்கு முன்னாடி நான் இப்படி போட்டிருந்து உங்ககிட்ட காமிக்கல. ஆனால் அக்காவோட பெரிய பொண்ணுக்கு இருக்குது. அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க, மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விடாமல் இருக்காங்க. நான் அக்கா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி காமிச்சேன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உண்மையாகவே நான் அங்கே போனேன்னா காமிக்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு வாங்கியிருக்க டாலர்லையே நான் போட்டிருக்க தாலி மாதிரி கருகமணி இருக்குது. அதை குழந்தைங்க போடலாமா மாதிரி டவுட் உங்களுக்கு வரும். அதை வந்து நிறைய பேர் கிறிஸ்டல் பாசி மாதிரி இங்கே வேறு கலர் இல்லைங்க. ஒரு ப்ளூ கலரு, அப்புறம் ஒரு கிரே கலரு, அப்புறம் ஒரு ரெட் கலர் மாதிரி, ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலரில் நிறைய வாங்குறாங்க. ஆனால் பெரிய வீட்டுக்கார குழந்தைங்களுமே கருகமணி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். வாங்கினது கொஞ்சம் கம்மியான ரேட் அப்படிங்கிறதுக்காக அவங்க கடைக்காரங்க நடந்துக்கிட்ட விதமே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அக்காலாம் எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கங்க. இது வந்து அக்கா பொண்ணுங்க 2 பேருக்குமே எடுத்திருந்த டாலர் செயின் தான். இப்போ போட்டு விட்டதுக்கப்புறமே உங்ககிட்ட காமிக்கிறேன். அதனால் எங்களுக்கு பிடிச்சதே எங்களுக்கு கேட்டு வாங்கவே விருப்பம் இல்லை. சரி வந்தாச்சு, அக்காவும் வீட்டுக்கு கிளம்பணும். நாளையிலேருந்து மறுபடியும் அவங்களுக்கு வேலைக்கு போகணும். நேற்றும் வந்து தங்கிட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். எடுத்துகிட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற முடிவில் தாங்க நாங்கள் சீக்கிரமாகவே வாங்கிட்டோம். அதனால் இன்னொரு நாள் அந்த கருப்பு பாசி இருக்குல்லங்க, அதை மட்டும் மாற்றிட்டு கிறிஸ்டல் பாசியில் எடுத்துக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னோடய தாலியில் பின்னாடி எப்படி திருகாணி மாதிரி மாட்டியிருக்கிறோனோ அந்த மாதிரி தாங்க இதுலேயும். அதனால் அந்தளவுக்கு இந்த லாக்கெட் சேஃப் இல்லை. அடிக்கடி போட்டு விடுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் பார்க்கலாம், அந்த மாலையை மாத்திரனா இல்லை ஒரேடியாக பாப்பாவுக்கு செயின் வாங்கும்போது மாத்திரனான்னு தெரியல. இப்போதைக்கு வச்சுருக்கேன். இது வந்து சின்ன பாப்பாவுக்கு வாங்கியிருந்ததுங்க. இதுக்கப்புறம் அக்காவோட 2 பொண்ணுங்க வந்து உதுலா பஸ் ஸ்டாப்லேருந்து நீலகிரின்னு சொல்லி ஒரு பஸ்ஸு மாறி அங்கேருந்து அங்கிட்டு அவங்க ஊருக்குமே இன்னொரு பஸ்ஸு மாறணும். அவங்க பஸ்ஸில் கிளம்பிடுவாங்க, நாங்களும் பஸ்ஸில் போகிறோம். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அவங்க பாய் சொல்கிறாங்க. தேஜுவை கூட்டிகிட்டு போகல, அவளுக்கு ஒரு கோவம் பாருங்க. அவள் பாய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டா. சொல்ல மாட்டேங்கிற
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அவர் பலாப்பழம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு மேடம் பொசசிவ் ஆனதை கொஞ்சம் பாருங்க. அப்பதான் மரத்துல இருந்து பறிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கரையான்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அங்க இருந்து அந்த ஒரு பெரிய எலுமிச்சை மரம் இருக்குல்லங்க, நல்லா பெருசா இருக்குமே, அது ஒன்று கொண்டுட்டு வந்து என்கிட்ட ஜூஸ் போட்டு தர சொல்லி சொன்னாங்க. அப்பதான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் எலுமிச்சை மரம் இருக்கும்போது எனக்கு ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்லி சொல்ற நேரமெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி ஈவினிங் டைம் நைட் டைம் எனக்கு செஞ்சு கொடுன்னு அழுவா. அதனால வேணான்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவருக்கு செஞ்சு தரேன்னா இவ்வளோ நாள் நான் வேணான்னு சொன்னதுக்கு தேஜு என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்பாக்கு மட்டும் செஞ்சு தாரு, நான் ஜூஸ் செஞ்சு தாரா, எனக்கு மட்டும் என்ன செஞ்சு தர மாட்டேன், அப்பாக்கு மட்டும் செஞ்சு தாரு. அவ கோவத்தை இப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதுதான் இதுல ஒரு பெரிய காமெடியே. அப்பா சொன்னோடனே மட்டும் செஞ்சு கொடு, நான் சொன்ன உடனே எனக்கு நீ செஞ்சு தராத அப்படின்னு எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றான்னு பாருங்க. பப்பாளி பழம் நல்லா பழுத்தது ஜூஸ் போட்டு கொடுன்னு கேட்குறா. எப்படியும் அதில் சீனி சேர்க்குற மாதிரி இருக்குங்க. அதை வேற மேடம் வீடியோவில் பார்த்தனால அது எக்ஸ்ட்ரா சீனி போட்டு ஏங்க இவ்வளோ இனிப்பில் சாப்பிடணும், அதனால சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி தந்தேனா உனக்கு. இங்கே பாரு, சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி தந்தேனா. இருமா, சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி கொடுத்த, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு தானே எல்லாத்தையுமே. நல்ல பிள்ளையா? ஆமாவா இல்லையா சொல்லு. சரி, அப்பாக்கு மட்டும் செஞ்சு தரேன், சொல்றது கேளு. உனக்கு நான் சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி கொடுத்தேன், நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு. பழுத்த பப்பாளியில சீனி போடணும், அதை இதையும் செஞ்சு ஏமா ஜூஸ் பண்ணி தரணும். சரி, இந்த இப்ப உனக்கும் சேர்த்துதே, நான் கூட குடிக்கல, நீ அப்பாவும் குடி. சரி, பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் நாங்கள் மேலே சுற்றி பார்க்க போனோம்ல, கொஞ்சம் நகைக்கடையிலே பணம் செலவாயிடுச்சு, அதனால அதிகமாக எதுவும் வாங்க முடியல. இந்த ஒரு சின்ன ரிங் ஒன்று வாங்கினேன், நல்லா இருக்கா? நான் இங்கே நார்மலாக இது வந்து ஐம்பொன். இருமா, சரி இரு, நான் வீடியோவில் காமிக்கிறேன். பாப்பா வந்து இந்த டப்பா ஒன்று வேணும்னு கேட்டா எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு பாருங்க. இதுல வந்து இந்த கொரியன் வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், இதுல லைட்டா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சோப்பு முறை மாதிரி வரும், அதுல கை கழுவிக்கலாம். அதுதான் வேணும்னு ஒரே அடம் 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய் சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. நான் இப்போ வெளியே எடுத்த உடனே தான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல. கப்பில் தண்ணி கொண்டுட்டு வா, நான் வீடியோ எடுக்கிறேன். சரி, கழுவு. ஒண்ணுதான் போதும், ஒண்ணுதான் கை கழுவணும்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? அந்த கடைக்காரர் ஒண்ணுதான் சொன்னாரு, போதும். எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு எனக்கும் தேஜுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாங்கியிருந்தேங்க. தலை குளிச்சிருக்கும் போது சும்மா இங்க இருந்து முடி எடுத்து போட்டுக்கிற மாதிரி, அது ஒன்று உடஞ்சி போச்சு, அதனால பாப்பாவுக்கு இப்படி வாங்கினேன். இந்த கிளிப்பு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ரோஜா ஃபெஸ்டிவல் வருதுல்ல, அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு அதே லேமினேஷன் வளையல். இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்ததை காமிச்சிருப்பேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உள்ள மயில் இருக்கும். இதுவுமே ரொம்ப நாள் போட்டுக்கலாம். அகபுல்லா வளையல் மாதிரி போட்டுக்கிறதா. நான் அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டி எல்லாம் போட முடியாது, நிறைய ரிலேட்டிவ் வருவாங்க. அன்னைக்கு வளையல் போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இது மட்டும் தாங்க வாங்கினோம், வேறு எதுவும் வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் இந்த ரேட்டில் பாப்பாவுக்கு எந்த பொருள் வாங்கினாலுமே இப்போ வாங்குறது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நகை விலை குறையும் போதோ இல்லை அதிகமாக இருக்கும் போதோ மாற்றும் போது எப்படியும் ஒரு 2000-3000 ஆகுது எனக்கு லாபம் இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன பொருளாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.